நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் சேலம் மாவட்டம் சின்ன திருப்பதிங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி குடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த இடத்துல செங்கல் மணல் வச்சு செப்டிக் டேங்க் கட்டலாம்னு இவங்க ஒரு 5 அடி குழி எடுத்திருக்காங்க. ஊத்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல கட்ட முடியாதுன்னு நம்ம பயணியர் பயோ டேங்க் டீம் இவங்க கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சைட் இன்ஜினியரையும் இங்க ப்ரீ விசிட் பண்ணிட்டுங்க. எப்படி டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம்ங்கிற கிளியர் மேப் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போற சைஸ் 1200 லிட்டர். டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதே இனாக்குலம் அப்படிங்கிற பாக்டீரியாவை டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. இந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்புறது தான் இந்த பாக்டீரியாவோட வேலைங்க. வெளியே வர அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நம்ம ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி தான் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இவங்க ஃபியூச்சரில் இதுக்கு மேலே கார்டன் செட்டப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் செப்டிக் டேங்க் கட்டினீங்க அப்படின்னா அது கொஞ்ச நாளில் நிறைஞ்சிரும். நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இந்த டேங்கை நீங்கள் பண்ணவே தேவையில்லை. இது வாழ்நாள் முழுவதும் நிறையாதுங்க. நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. இதுக்காக நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணவும் தேவையில்லைங்க. இந்த டேங்குக்குள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணுற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் செஞ்சுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கை இந்த டேங்க் மேலே நம்ம கோட்டிங் கொடுத்துருக்கோம். இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே எப்போதுமே ஒரு சீரான வெப்பநிலை இருந்துகிட்டே இருக்குங்க. இதனால தான் பாக்டீரியானால உள்ள இனப்பெருக்கம் பண்ண முடியுதுங்க. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியா உள்ள இனப்பெருக்கம் பண்ணாதுங்க. அதுக்காக நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் கடையில் பணம் கொடுத்து பாக்டீரியா வாங்கி உள்ளே போட்டிங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துரும். அதே மாதிரி பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துரும். உங்களுக்கு நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்த மாதிரி வீடு மட்டும் கிடையாது, ஸ்கூல், காலேஜ், அப்பார்ட்மெண்ட், ஃபேக்ட்ரின்னு எல்லா இடத்துக்குமே இந்தியா ஃபுல்லாகவே இந்த டேங்கை நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்குறோங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம்.